ஹாய் காய்ஸ், நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பயம் உங்களை தடுக்குதா? நாம் தோத்துட்டா என்ன பண்ணுறது? 4 பேர் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க? ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்னு ஒரே கவலை. இந்த மாதிரி பயமெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜெயில் மாதிரி உங்களை சுற்றி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன பயம்தான் உங்கள் வெற்றிக்கு பெரிய தடையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை பயம்ங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம்னு நான் சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோவோட கடைசியில் பயம்ங்கிறது வெறும் கற்பனை தான்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கை கற்றுக்க போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற ஆழமான கவலைகளை கரைக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பயம்னா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பயம்ங்கிறது ஒரு உண்மையான பொருள் கிடையாது, அது ஒரு ஃபீலிங். இன்னும் சரியாக சொல்லணும்னா, நடக்காத ஒரு விஷயத்த ஒருவேளை நடந்துருமோன்னு நம்ம மனசு உருவாக்குற ஒரு கற்பனை தான் அது. இன்னும் சொல்லணும்னா ஒரு நிழல் மாதிரி. ஒரு சின்ன பொருளோட நிழல் கூட லைட் படுற ஆங்கிளை பொறுத்து ரொம்ப பெருசாக தெரியும். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட ஒரு பெரிய பூதம் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஃபெயிலியர் ஆயிடுவோமோன்னு பயம், ஸ்டேஜ் ஏறி பேச பயம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பயம், சொந்தக்காரங்களை இழந்துருவோமோன்னு பயம், நோய் வந்துருமோன்னு பயம், இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு முக்கியமான வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுறது? எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சா என்ன ஆகும்னு இந்த மாதிரி எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடி இருக்கா? இந்த எண்ணங்கள் வரும்போது என்ன நடக்குது? நம்மளோட முழு எனர்ஜியும் குறைஞ்சி போகுது. அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான தைரியம் இல்லாமல் போகுது. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசளவில் நாம் ஃபெயிலியர் ஆகிடுறோம். இந்த பயம்ங்கிற ஜெயிலை நீங்களே உங்களுக்குள்ளே கட்டிக்கிட்டீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்டின சுவரை உங்களால் மட்டும்தான் இடிக்க முடியும். பயம் உங்களுக்கு வெளியே இருந்து வர்றதில்ல, அது உங்களுக்குள்ள உங்கள் எண்ணங்களில் இருந்து தான் வருது. இதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மொத்த கேமையும் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம எண்ணங்களோட பவர் நமக்கு உதவுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம கவனம் எங்கே அதிகமாக இருக்கோ நம்ம எனர்ஜியும் செயலும் அந்த டைரக்ஷனில் தான் போகும். உங்கள் எண்ணங்கள் சும்மா மனசில் வந்து போகிறது இல்லை, அது ஒவ்வொன்றும் உங்கள் செயல்களை தூண்டக்கூடிய ஒரு பவர். நீங்கள் தொடர்ந்து பயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு எனக்கு இது கிடைக்காது, நான் தோத்துடுவேன் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தா உங்கள் கவனம் ஃபுல்லாக நெகட்டிவான விஷயங்களை நோக்கியே இருக்கும். அப்போது உங்கள் கண்ணுக்கு வாய்ப்புகளை விட தடைகள் தான் அதிகமாக தெரியும். உங்கள் பிரெயின் நீங்கள் எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயமா தேடி தேடி கண்டுபிடிக்கும். இதை லா ஆஃப் அசம்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எதை உண்மைன்னு ஆழமாக நம்புகிறீங்களோ அது உங்கள் நிஜ வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு அதிகம். நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் அப்படின்னு நீங்கள் நம்பினா உங்களுக்கு பயம் வர மாதிரி சுச்சுவேஷன்ஸையே நீங்கள் பார்ப்பீங்க. இதுவே நான் தைரியமானவன், என்னால் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நம்ப ஆரம்பித்தா என்ன ஆகும்? உங்கள் கவனம் மெதுவாக மாறத் தொடங்கும், உங்கள் செயல்களும் அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பயத்தை ஹேண்டில் பண்ண நீங்கள் முதல்ல உங்கள் எண்ணங்களை ஹேண்டில் பண்ணணும், உங்கள் கவனத்தை மாற்றணும். அதை எப்படி செய்கிறது? அதுக்கான பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப்ஸ் ப்ராசஸை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ப்ராசஸ் உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சு போன பயங்களை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வர உதவுற ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக். மொதல் ஸ்டெப், உங்களுக்கு என்ன பயம்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு பொதுவாக சொல்கிறத விட எதை நினச்சி பயமாக இருக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. நான் பயப்படுவது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பித்து உங்கள் பயத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தெளிவாக எழுதுங்க. உதாரணமாக, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகி பணத்தை இழந்துட்டா மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட வேண்டியிருக்குமோன்னு நான் பயப்படுறேன். இல்லை, வரப்போகிற இன்டர்வியூவில் என்னால் சரியாக பேச முடியாமல் அந்த வேலையை மிஸ் பண்ணிடுவனோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இது மாதிரி எழுதுறது மூலமாக உங்கள் மனசில் உருவமில்லாமல் இருந்த பயத்துக்கு ஒரு முகத்தை கொடுக்குறீங்க. எதிரி யாருன்னு தெரிஞ்சால் ஜெயிக்கிறது ஈஸி தானே? இப்படி பார்க்கும்போது அந்த பயம் உங்ககிட்ட இருந்து தனியான ஒரு எண்ணம்னு உங்களுக்கு புரியும். அடுத்ததாக
நீங்கள் எழுதின அந்த பயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனை, ஒரு சக்ஸஸ் சீனை உருவாக்குங்க. உங்கள் பயம் ஒரு இருட்டான ரூம்னா, இந்த பாசிட்டிவ் எண்ணம் அந்த ரூமில் நீங்கள் ஆன் பண்ணுற பவர்ஃபுல்லான லைட் மாதிரி. உதாரணமாக, உங்கள் பயம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி இருந்தால், இந்த இடத்துல உங்கள் பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கி, நான் தொடங்குற புது பிஸ்னஸ் மிகப்பெரிய வெற்றி அடையுது, நான் எதிர்பார்த்ததை விட அதிக கஸ்டமர்ஸும் லாபமும் கிடைக்குது, என் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் என் வெற்றியை பார்த்து பெருமைப்படுறாங்க. இந்த பாசிட்டிவிட்டியை ஒரு சென்டென்ஸாக எழுதி உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் அடைய விரும்புகிற புது கோல். மூணாவதாக, நீங்கள் க்ரியேட் பண்ணின அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை கண்ணை மூடி மனக்கண்ணில் ஓட விடணும். நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிச்சிட்டீங்க, அந்த வெற்றி தருணத்தை ஒரு நிமிஷம் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்குது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் உங்களை எப்படி கொண்டாடுறாங்க. அந்த வெற்றியை உங்கள் 5 சென்ஸ்லையும் உணருங்க. அந்த வெற்றியோட சத்தத்தை கேளுங்க, காட்சியை பாருங்க, அந்த ஃபீலிங்கை அனுபவிங்க. இந்த உணர்வில் சில நொடிகள் மூழ்கி இருங்க. அதுதான் உங்கள் புதிய ரியாலிட்டின்னு முழுசாக நம்புங்க. தினமும் 10 நிமிஷம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் அந்த வெற்றியை ஒரு உண்மையான நினைவாக பதிவு செஞ்சுக்கும். அப்புறம் இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகமாக்கி சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை ஒரு சிற்பிக்கிட்ட இவ்வளவு அழகான சிலையை இந்த கல்லில் இருந்து எப்படி செதுக்குனீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சிற்பி, சிலை ஏற்கனவே கல்லுக்குள்ளே தான் இருந்துச்சு, நான் தேவையில்லாத கல்லை மட்டும்தான் வெட்டி எடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதுபோல தான் தைரியமும் வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. பயம்ங்கிறது அதை சுற்றி இருக்கிற தேவையில்லாத கல் தான். இந்த 3 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ்ங்கிற ஒளியை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம்ங்கிற கல்லை செதுக்க ஆரம்பிக்கலாம். பயத்தை முழுசாக அழிக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. பயம்ங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபீலிங் தான். அது நம்மளை ஆபத்தில் இருந்து பாதுகாக்கவும் உதவுது. ஆனால் தேவையில்லாத பயங்கள் நம்மளை ஆட்டி படைக்க நாம் விடக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த பயம் தர அட்ரினல் ரஷ்ஷை நம்ம கோலை நோக்கி போகிறதுக்கான ஒரு ஃபியூலாக மாற்றணும். உங்கள் இதயம் வேகமாக துடிச்சா அது பயத்தோட சிம்டம்ஸ் இல்லை, நீங்கள் முழு எனர்ஜியோடு இருக்கீங்கன்றதுக்கான சிம்டம்ஸ்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வெற்றியாளரும் தன்னோட பயணத்தில் ஏதோ ஒரு இடத்துல பயத்தை உணர்ந்தவங்க தான். ஆனால் அவங்க பயத்தை பார்த்து நின்றுடல, அந்த பயத்தோடவே முதல் அடியையும் எடுத்து வச்சாங்க. தைரியம்னா பயமே இல்லாமல் இருக்கிறது இல்லை, பயம் இருக்கும்போதே அதையும் தாண்டி முன்னால் போகிறது தான் உண்மையான தைரியம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசோட பவர் ரொம்ப பெருசு. உங்கள் எண்ணங்களை வச்சு நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியும். இதுக்கு உதாரணமாக இன்றைக்கும் நம்ம கூட இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த 3 ஸ்டெப்ஸ் ப்ராசஸை, பயத்தை கண்டுபிடிச்சு அதை பாசிட்டிவ் எண்ணத்தால் மாற்றி உணர்வோட கற்பனை பண்ணுறத உங்கள் டெய்லி ரொட்டீன் ஆக்கிக்கோங்க. மறக்காமல் இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பயத்தோடு போராடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிச்ச உங்கள் மிகப்பெரிய பயம் என்ன, அதை இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்க போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய இன்னும் பல வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட சிற்பி நீங்கள் தான். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை இன்றைக்கே உருவாக்க தொடங்குங்க. நன்றி.